ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து எறா குழம்பு என் ஸ்டைலில் வைக்க போகிறேன். எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஆயில் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு இந்த பட்டை லவங்க சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு பார்ப்போம். இப்போ இந்த ஐட்டத்தில் வந்துட்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை சோம்பு இதெல்லாம் உள்ளே போட்டுக்கலாம். இருக்கா இப்போ நல்லா பொரிஞ்சிட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி போடலாம். இதில் வந்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. அது நல்லா வதங்கி வெங்காயம் தக்காளி எப்போவுமே வதங்கினா மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்ஜுக்கு எப்போவுமே ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நான்வெஜ்ஜை பொறுத்த வரையும் நல்லா வதக்கிட்டே இருக்கும்போது உப்பு மஞ்சத்தூள் போட்டுருங்க. கல் உப்பு போட்டிருக்கேன், மஞ்சத்தூள் போட்டிருக்காங்க. இப்போ நல்லா ஆயிலில் வச்சு வதக்கணும். நல்லா வதங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். நல்லா வதக்கணும். வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒன்றைகால் போட்டிருக்கேங்க. மறுபடியும் நல்லா வதக்கணும். நல்லா வதக்க தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எறா குழம்பு எப்போவுமே நாங்கள் எறா குழம்புல வந்து காய் போடுவோம். ப்ளைனாக பண்ணக்கூடாது. காய் போட்டோம்னா இன்னும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்போவுமே காய் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து வீட்டு மிளகாத்தூள் போட்டுக்கணும். வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் 1.25 போட்டிருக்கேங்க. நல்லா வதக்கணும். மறுபடியும் கரம் மசாலா போடுவேன். இப்போ வந்துட்டு கரம் மசாலா முக்கால் டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா வதக்குவேன். இப்போ வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறைய தண்ணி, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நல்லா ஒரு கொதிஞ்சோன்னா காய் போட்டுக்கணும். காய் வந்து நல்லா வேகணும். வெயிட் பண்ணுவோம். அது கொதிக்கிட்டோம். இது பாருங்க, நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ வந்துட்டு காய் வந்து உள்ளே போட்டுடலாம். சிம்மில் வச்சிடலாம். காய் வந்து உள்ளே போட்டுடலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு காய் வெந்தோன்னும் அதுக்கப்புறம் மேலே வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம எறாவை வந்து போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டோன்னா ரொம்ப வெந்துச்சு லப்பர் மாதிரி ஆயிடும். அதனால் எறா வந்து சாஃப்டாக வேக வைக்கணும். அதனால் காய் போட்டு காய் வெந்து முடிச்சோன்னா ஒரு பதம் வெந்துடும்ல, அதுக்கப்புறம் நம்ம வந்து எறாவை உள்ளே இறக்கிடுவோம், வதக்கிறோம். நல்ல காய் வந்து வேகணும். வேகட்டுங்க, வெயிட் பண்ணுங்க. வந்து காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து எறாவை போட்டுக்கலாம். எறாவை போட்டு காய் வெந்தோன்னா இப்போ எறாவை போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகம். இப்போ வந்துட்டு கலக்கி விட்டுட்டு எறா வேணும்னா தேங்காய் அரைச்சி, தேங்காயில் வந்து நான் என்ன அரைச்சிருக்கேன்னா தேங்காய் முந்திரி கசகசா சோம்பு 4த்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க. அதை காய் இன்னும் கொஞ்சம் எறானா வெந்து முடிச்சுன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவேங்க. கொஞ்சம் சிம்மில் வேகட்டும், வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எறா வெந்துருச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காயில் வந்து தேங்காய் முந்திரி கசகசா சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி விட்டு நம்ம கலக்கிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ கொத்தமல்லி நல்லா ஒரு கொதிஞ்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம எறா குழம்பு ரெடி. இப்போ நைட்டுக்கு
எறா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், மசாலா போட்டு வச்சுருக்கேன், நைட்டு ஃப்ரை பண்ணிப்பேன். இப்போ நல்லா குதிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுவோம். குதிஞ்சோன்னு அப்புறம் சிம்மில் வைக்கணும், சிம்மில் வச்சு முடிச்சோன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எறா குழம்பு ரெடி. பாப்பாவா இப்போ வந்துட்டு இந்த குழம்பு எறா குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணிவிட்டு குழம்ப எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிய வைங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.